ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இஷ்யூ வேர்ல்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை நியூவாக பார்க்குறவங்க. இன்றைக்கி புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க 3 ஸ்பூனு. கடுகு சேர்த்துக்கோங்க, இது கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க 1/4 ஸ்பூனு. உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது கூட நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க சூப்பராக. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு. இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி. இப்போ வர தக்காளியெல்லாம் ஹைப்ரிட்ன்றதுனால டக்குன்னு வதங்கியே வரமாட்டேங்குது பார்த்திங்கன்னா. கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா. இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பெரிய ஒரு தக்காளி, பூண்டு இந்த மாதிரி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சள் சேர்த்துக்கோங்க 1/4 ஸ்பூனு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் மட்டும் நான் எப்போதும் 2 ஸ்பூன் சேர்ப்பேன் என்னோடய ஸ்பூனுக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த தூளெல்லாம் சாம்பார் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம புளி கரைசல் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்த புளி கரைசல் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக. நான் 2 பேருக்கு ஆகிற மாதிரி தாங்க சமைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு. இது கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 2 பல். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, சோம்பு 1/4 ஸ்பூனு, மிளகு இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு 15 மிளகு சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டுக்கோங்க. சூப்பராகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சேர்த்துடலாங்க. நம்ம புளிக்கரைசல் கூட இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக கொதித்து வந்தாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. அப்போ அதோடய டேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். அச்சு வெல்லம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. அந்த புளிப்பையும் உப்பையும் ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் சேர்க்கணும் பார்த்திங்கன்னா. அப்போ தான் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். மல்லித்தழை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளிக்குழம்பு ரெடிங்க.